ஐயோ நாறுது. வேணும்னு பண்ணலப்பா, நீ தானே என்ன பயமுறுத்தின. சரி, அது யாரு? நான் இங்க டீச்சரா இருக்கேன். என் பேரு மிஸ் வாங். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? பிரின்சிபல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சதி பண்ணிட்டல, இதுக்காக உன்னை பழி வாங்க. ரொம்ப பேசாத. ஹலோ, என் பேர் லாய். நம்ம தொண்டையில ஏதாவது சிக்கன மாதிரி இருந்தா தான் விக்கல் வரும். அதனால டீப்பா மூச்சு இழுத்து விட. ஹோல் பண்ண, அத வெளியில விட்டுறாத. முடிஞ்ச வரைக்கும் புடிச்சிட்டு திரும்பவும் பண்ண. நீங்க இந்த ஸ்கூலோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பினதா ஃபங்க் என்கிட்ட சொன்னா. ஆன்லைன்ல இத பத்தி கூட நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, பார்த்தோம். இந்த ஸ்கூலை பத்தி ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லிருக்காங்க. நிறைய பொலிட்டீஷியன், செலிபிரிட்டிஸ் கூட இங்க தான் படிச்சாங்களாமே. ஆனா இவ்ளோ ஃபேமஸா இருக்கிற ஸ்கூலை ஏன் ஷட் டவுன் பண்றீங்க? ஆன்லைன்ல சொல்ற மாதிரி இந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதானா? அதுவாமா, பொதுவா ஆன்லைன் நீங்க இங்கிலீஷ் தானே நடத்துவீங்க சொல்லுவாங்க. அதனால சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சீரிஸ் பார்த்தேங்க, ஒரு ஜாப்பனீஸ் டிராமா. அதுக்கு பேரு டர்ம்ஸ் ஆஃப் பிச். அதுல ஹீரோயின் டீச்சரா இருப்பாங்க. அதுல ஸ்டூடெண்டே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் ஊரை விட்டு ஓடிடுவாங்க. நீங்க ரிசர்ச் பண்ண போனீங்கன்னா அதுல டீச்சரா நடிச்சவங்க செம்மையா நடிச்சிருப்பாங்க. ஆன்லைன்ல தப்பு. மத்தபடி எனக்கு இப்ப ஞாபகம் வருது. ரிசர்ச்சுக்கு என் பக்கத்துல லைப்ரரியில இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து இது டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா நீ? இறங்கி சாரி மேம். அப்பதான் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த சீனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். போறது அப்ப முதல்ல சொல்லுங்க. ஆனா சார், இன்னமும் எனக்கு என்ன தோணுதுன்னா, முக்கியமான காரணமா இங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க கூட ஜாப்பனீஸோட ஆர்மி இங்க வரும்போது அதுல பாதிக்கப்பட்ட சில பேர் இங்க இறந்து போனதா கேள்விப்பட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எழுதுனவங்க கிட்ட இதுக்கான பதில் கிடைக்கலாம். ஆனா போர் நடக்கும் போது அசம்பாவித சம்பவங்கள் நடந்தது உண்மைதான். அப்ப ரெக்கார்ட் செய்யப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஜாப்பனீஸ் ஆர்மி ரொம்ப மோசமான சோதனைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. மனுஷங்களை வச்சு அவங்க சோதனை பண்ண போது அதை ரசிச்சு பாத்திருக்காங்க. அதுக்காக ஒரு தனி அறையே அமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு போர்க்கைதிகளோட கால்களை கட்டி போட்டு அவங்க காலை வெட்டி அவங்க உடம்புல இருந்து கடைசி சொட்டு ரத்தம் வடிகிற வரைக்கும் அவங்க இறக்குறத ரசிச்சு பாத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஜப்பானீஸ் ஆர்மி இதுல போட்டிகள்லாம் வேற வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷத்துல எத்தனை போர்க்கைதிகளை கொல்ல முடியுங்கிறதா இவங்களுடைய போட்டி. அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் ஸ்கூலோட மியூசியத்துல இருக்கு. ஐயோ, இந்த போட்டோலாம் ரொம்ப மோசமா இருக்கு. இத பாத்து ஏன் பயப்படுறீங்க? இந்த ஜப்பான்காரங்க போர் கைதிகளை வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. பொண்ணுங்கள அனுபவிச்சிருக்கானுங்க. அவங்க பெண்களை